அதனால நீங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதுல என்ன விஷயம் திருப்பி நான் திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இதை பார்க்கும் போது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு எல்லாரும் கல்யாணமாகும், எனக்கு உட்பட. சரியா? அதனால 27 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் நடக்கணும்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கணும். அதனால இத மனசுல என்ன வாங்கணும், நீங்க இதை பார்க்கும் போது நம்ம கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கணும், சீக்கிரமாக குழந்தை பேர்கள் உத்பவமாகணும். 30 வயசுக்கு மேல குழந்தை பெறக்கூடாது, முன்னாடி பிறந்தவர்கள் வேண்டணும். 30 வயசுக்கு மேல பிறந்தா என்ன ஆகும், அதுக்கு 30 ஆகும் போது நமக்கு 70,000. அப்புறம் ஒன்னும் பார்க்க முடியாது, செய்ய முடியாது, பெரிய தொந்தரவா இருக்கு இப்ப இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்றேன், சும்மா தமாசா பேசுறேங்கிறக்கா இல்ல. இதெல்லாம் இப்ப நடைமுறை சொல்றேன், நடைமுறை இப்படி இருக்கு. அதெல்லாம் மாறணும், பழைய மாதிரி இருக்கணும். பழைய மாதிரி நான் சொல்றேன் 13 வயசுல கல்யாணம் இல்ல. நம்மளுடைய தொடர்ந்து சில விஷயங்கள் இப்ப ரொம்ப லேட் ஆகும் போது பெற்றோர்ல இருந்து எல்லாத்துக்கும் மனக்குமரங்கள், மன கஷ்டங்களா இருக்கு. கோயில் வந்து எத்தனை பேர் சொல்றாங்க, எல்லாத்தையும் பார்த்து கேட்டுட்டு தான் இருக்கோம். கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஜாதக பொருத்தம் இல்ல, அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முருகப்பெருமான இடத்துல நீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணி சொல்லணும். இதெல்லாம் சாதாரண சும்மா ஸ்பீச்சோ சும்மா வேடிக்கையோ கேளிக்கையோ கிடையாது. இதெல்லாம் இந்த இடம் தான் அதுக்கான இடம். இந்த கல்யாணம் தான் நமக்கு எல்லாம் கல்யாணமானதுக்கான ஒரு இடம். அப்போ நீங்க எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணி இப்பொழுது 3 பேர் நின்று கன்னிகாதாரமான சங்கல்பமானது பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் மனசுல கல்யாணமானவர்கள் குழந்தை பேர் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் இந்த பந்தமானது ஒற்றுமையா இருந்து 100 வயசு வரைக்கும் நாங்க சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கணும். குடும்பத்தாருடைய எல்லாத்துடைய பேர் நட்சத்திரம் எல்லாம் மனசுல சொல்லிக்கணும். கண்ணை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்க குடும்பத்தாருடைய பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. இப்போ ரெடியா அவங்க கன்னிகாதானத்துக்கு தயாராவாங்க. ஓம். இந்த கரண்ட் லைன் கிட்ட நிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா நிக்கணுமாங்கம்மா, கொஞ்சம் பார்த்து கவனமா நிலைங்க. வெயில் ரொம்ப அடிக்குது, இந்த பக்கம் உள்ள வந்துக்குங்க. வெயில் ரொம்ப அடிச்சா மயக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துருங்க. ओम आचार्यः ममोपात स्वस्य द्विजक्षयद्वारा परमेश्वर प्रीत्यर्थम् अस्मिन् सर्वेषां सह कुटुम्बानां पूर्वोक्त संकल्प प्रकारेण भक्त महाजनानां क्षेमारोग्यतास्त्यर्थं यथाशक्ति सर्वनव सुब्रह्मण्य वेल्ली देवसेनाम्बिका याः कन्निका दान पूजा महामंगल कर्म करिष्ये संकल्प्य अक्षतानुत्तरधोनिरस्य முதல்ல யாரு முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணா? யாரு? தெய்வானை. வள்ளின்னு மாத்தி சொல்லுவீங்களேன்னு பார்த்தேன். அசுரர் வதம் பண்ணணும்னா என்ன பண்ணாரு? இந்திரன் தெய்வானை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அசுரவதம் திருச்செந்தூர்ல அசுரவதம் பண்ணோடனே நீ எல்லாத்தையும் காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லி இந்திரன் என்ன பண்றாரு? என் பொண்ணு உங்களுக்கு தான். முதலாவதாக தெய்வ யானையுடைய கல்யாணம். தெய்வ யானை எந்த பக்கம் இருக்காங்க? முருகருக்கு எந்த பக்கம் இருக்காங்க தெய்வானை? வலது பக்கமா இடது பக்கமா? உங்களுக்கு வலது பக்கம். முருகனுக்கு வலது பக்கமா இடது பக்கமா? கரெக்டா சொல்லணும். வள்ளி எந்த பக்கம் இருக்காங்க, தெய்வானை எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். முருகப்பெருமானுடைய எந்த பக்கம் இருக்காங்க அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுட்டு இப்பொழுது தாரவாத்து கொடுப்பாங்க பாருங்க எல்லாரும். இப்பொழுது தெய்வானை அம்பாளுடைய பிரபலம் எந்த இதுல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுருக்கமா சொல்லி தேவயானையுடைய கைய முருகப்பெருமான் இடத்துல பிடித்து கொடுக்கறதா மனசுல நினைச்சுக்கணும். சாமி வந்து இங்க இறங்கி வந்து பிடிச்சுப்பாருன்னு மனசுல நீங்க நினைக்கணும், இறங்கி வந்து பிடிக்கிறார் அப்படின்னு. ஓம் ஸ்ரீ விஷ்ணு கோத்ரோத்பவ மிருத்யுஞ்சः பர்பரः பௌத்ரி மகாவிஷ்ணு வம்சதார பூதஸ்ய சிவமுனேः நம்பிராஜ சங்கல்பதனயாம் श्रृंग प्रबंध संरक्षिणी अखिलांड कोटि ब्रह्मांड नायकी ओम हम ब्रह्मगोत्रोद्भवं कश्यपः ब्रह्मणः पौत्रीं इंद्रवंशोद्भूत कुमारीं महेंद्र शर्मणः संकल्पतनयां चतुर्वेद सागाध्यायिनी षट्प्रबंध संरक्षिणी अखिलांड कोटि ब्रह्मांड नायकी पीतामुत्पल धारिणी सुसुतां पीतांबरालंकृतां वामे लंबकरा महेंद्र तनयां मंदार माल्योज्ज्वलां देवे रक्षुत पादपद्मयुगलां दिव्य भूषितां त्रिनयनां देवीं त्रिभंगीं
क्रियाशक्ति स्वरूपिणी सकलवाद्यम देवसेना नाम्नी इमां कन्या सकलवाद्यम முதல் இடத்துல படிச்சு அப்படியே கொடுங்க இப்பொழுது அடுத்தபடியாக வள்ளி அம்பிகையுடைய பிரபலம் ஓம் ஸ்ரீ விஷ்ணுகோத்ரோத்பவன் மிருத்யும்னஹ பர்வனஹ பௌத்ரீம் महाविष्णुवंश तारसंभूतस्य शिवमुनेः नम्बिराजसङ्कल्पदनयान् शृङ्गप्रबन्धसंरक्षिणीं अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकीं श्यामाभां पङ्कजधारिणीं मणिलसत्ताटङ्ककर्णोज्ज्वलान् दक्षे लम्बकरान् किरीटमकुटां तुङ्गस्थनीं कञ्चुकान् अन्योन्य ईक्षण संयुतान् पुञ्जामाल्यधरां प्रबालवदनान् इच्छाशक्ति स्वरूपिणी सकलवाद्यम वल्ली नाम्नी इमां कन्या இந்த திருப்புகள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். திருப்புகள் எல்லா திருப்புகள்லையும் குறமகள் அப்படிங்கிற வார்த்தை வராம இருக்காது. எல்லா திருப்புகளையும் அருணகிரிநாதர் எப்படி பாடுறார் அப்படின்னா தேவயானி ஏதோ ஒரு சில பாட்டுகள்ல குறிப்பிடுவார். ஆனா வள்ளியம்மனை எல்லா பாட்டிலையும் குறிப்பிடுவார். எல்லா திருப்புகளையும் நீங்க எடுத்து பாருங்க, குறமகள்ங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கும். ஏன் எதுக்கு அப்படின்னா தேவயானி அரேஞ்ச் மேரேஜ், வள்ளி காதல் திருமணம். அதனால வள்ளியின் மேல ரொம்ப இஷ்டமா இருக்கார் முருகப்பெருமான் சொல்லி பாடிட்டே இருப்பார். இந்த திருப்புகழ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அது எதுக்காகப்பா அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது